பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த மாலை வேளையில் நம் எல்லாரையும் ஒரு குடும்பமாக ஒன்றிணைத்திருக்கின்றீர். இந்த ஒரு மணி நேரம் உம்முடைய பாதத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது நீர் தாமே எங்களோடு பிரசன்னமாக இருந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை எங்களுக்கு நீர் தாமே சொல்லித்தாரும். நாங்கள் கற்றுக்கொள்கிறவைகளை எங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளவும் அதை வாழவும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு துணை நிற்கும்படி மன்றாடுகின்றோம். இந்த நேரத்தில் எங்கள் இல்லத்தை உம்முடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளும்படி மன்றாடுகின்றோம். இதிலே ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் அலைமோதாமல், உடல் களைத்து போகாமல், தூய ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தோடு இதில் நாங்கள் பங்கு பெற நீதாம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் உம்முடைய வல்லமையினால் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். ஸோ இன்றைக்கு உண்மை இறை வழிபாடு, அதிலே மூன்றாவது பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். அதாவது இறை வழிபாடு என்றால் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாங்கள் உண்மை இறை வழிபாடை பற்றி சென்ற முறை நாங்கள் என்ன பார்த்தோமோ அதை பற்றி சுருக்கமாக பார்க்க போகின்றோம். அதுக்காக நான் ஒரு மல்டிபிள் குவெஸ்சன் அண்ட் ஆன்சர் மாதிரி குவெஸ்சன் அதில் போட்டிருந்தேன். நான் இந்த இதில் ஷேர் பண்ணி இருந்தால் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நான் அதையும் அதுக்கான விடையும் சொல்லி கொண்டு போகிறேன். ஸோ நீங்கள் அதை கவனித்து கொள்ளலாம். உங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட் வேண்டால் நீங்கள் அதிலிருந்து எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ இது ஒரு மேலோட்டமாக நாங்கள் பார்க்கும் பொழுது சென்ற முறை பார்த்ததை நாங்கள் ஒரு மீளாய்வு செய்வது போல இருக்கும். ஸோ சென்ற முறை நாங்கள் பார்த்ததிலிருந்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். அது உண்மை இறை வழிபாடு. அதனால் உண்மை இறை வழிபாடு என்பது என்ன என்பதற்கு 4 விடைகள் தரப்பட்டிருந்தது. ஒன்று, தேவைகளை நிறைவேற்றுதல், கடவுளை ஆழமாக அறிதல், ஆலய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுதல், இறை வார்த்தையை வாசிப்பது மட்டுமே என்று போடப்பட்டிருந்தது. அதை சரியான பதில் பார்த்துக்கின்றால் கடவுளை ஆழமாக அறிதல். உண்மை இறை வழிபாடு என்றால் கடவுளை ஆழமாக அறிவது என்பது முக்கியமான ஒன்று. 2வது, யோவான் 17:3 வார்த்தையின்படி நிலை வாழ்வு பெறுவது எதன் மூலம்? முதலாவது, நல்ல செயல்கள் மூலம், ஆலயத்துக்கு செல்வதன் மூலம், இயேசுவை அறிந்து கொள்வதன் மூலம், தவம் செய்வதன் மூலம், உபவாசம் இருப்பதன் மூலம். ஸோ இதுக்கு சரியான பதில் 3வது, அதாவது இயேசுவை அறிந்து கொள்வதன் மூலம். 3வது, தூய ஆவியார் நம்மை எவ்வாறு வழி நடத்துகின்றார்? கனவுகள் மூலம், உண்மையை நோக்கி, ஆசீர்வாதங்கள் மூலம், வழிபாட்டின் மூலம். ஸோ இதுக்கு சரியான பதில் 2வது, உண்மையை நோக்கி பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகின்றார். 4வது, ரோமேர் 12:1 இறை வார்த்தையின்படி நாம் கடவுளுக்கென்று செய்ய வேண்டியது என்ன? இறைச்சி பரிசாக அளிக்க வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும், நம்மை உயிருள்ள பலியாக அர்ப்பணிக்க வேண்டும், சாட்சிகளை பெற்றுத்தர வேண்டும். ஸோ அதுக்கு சரியான பதில் 3வது, எங்களை உயிருள்ள பலியாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். 5வது கேள்வி உண்மையான இறை வழிபாடு நமக்கு என்ன அளிக்கிறது? ஸோ பதில்கள் உண்மையான இறை வழிபாடு நமக்கு புனிதம் தருகிறது, பணம் தருகிறது, ஆனந்தம் தருகிறது, உள் மாற்றம் தருகிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ சென்ற முறை நாங்கள் பார்த்ததன் அடிப்படையில் அதுக்கு சரியான பதில் 4வது, உள் மாற்றம் தருகின்றது என்பதாகும். சரியோ? உண்மை வழிபாடு நம்மை புனிதப்படுத்துகிறது. பட் நாங்கள் சென்ற முறை பார்த்ததுல உண்மையான இறை வழிபாடு, ஒருவர் இறை வழிபாட்டை உண்மையாய் பங்கு பெறும் பொழுது அவருக்கு உள் மாற்றம் ஏற்படுகிறது. அதான் உண்மை. ஓகே. ஸோ 6வது மெட்ராமோபிசிஸ் என்ற கிரேக்க வார்த்தை எதை குறிக்கின்றது என்றால், இந்த இறை வழிபாடை பற்றி பார்க்கும் பொழுது கிரேக்க வார்த்தையில சொல்லப்பட்ட இந்த வார்த்தையினுடைய உட்பொருள் என்ன என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வார்த்தையினுடைய பொருள் வளர்ச்சி, புனிதம், உருமாற்றம் அல்லது மறுபிறவி. ஸோ அதுல சரியான பதில் பார்த்திருந்தால் உருமாற்றம். ஸோ நாங்கள் உண்மையாகவே இறை வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். 7வது கம்பளி பூச்சியின் மாற்றம் எதை காட்டுகிறது? ஸோ இந்த மெட்டமார்போசிஸ் என்ற அந்த கிரேக்க வார்த்தை ஒரு கம்பளி புழு புழுவாக இருந்து அது பின்பு வண்ணாத்தி பூச்சியாக மாறுவது போல அந்த இறை வழிபாட்டுக்கு பொருள் தரப்படுகிறது. நாம் இறை வழிபாட்டில் பங்கு பெறும் பொழுது உண்மையாகவே நம்முடைய மாற்றப்படுகிறது. நாங்கள் ஒரு இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம் அப்படின்னு நாம் பார்ப்போம். ஸோ ஆகவே கம்பளி பூச்சியின் மாற்றம் எதற்காக எடுத்துக்காட்டாக பார்க்கப்பட்டது?
தூய்மையின் வளர்ச்சி, வெளிப்புற அறிவின் உயர்வு, உண்மையான உள்ளார்ந்த மாற்றம், ஆசீர்வாதத்தின் குறிக்கோள். சோ அதுக்கு சரியான பதில் வந்து உண்மையான உள்ளார்ந்த மாற்றம் என்று நாங்கள் சென்ற முறை பார்த்தோம். சோ 8வது கேள்வி வந்து கிறிஸ்துவில் புதிய அடையாளம் பெற்றவர் எப்படி இருக்கின்றார்? பழைய மனிதராகவே தொடர்கிறார், புதிய படைப்பாக இருக்கின்றார், தேவாலய உறுப்பினராக இருக்கிறார், பணக்காரராக மாறுகின்றார். சோ இதுக்கு சரியான பதில் வந்து 2வது புதிய படைப்பாக மாறுகின்றார் என்பதாகும். அதாவது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் புதிய படைப்பாக மாறுகின்றோம். 9வது பிலிப்பியர் 4:7 வசனத்தின் படி அமைதி எவ்வாறு இருக்கின்றது அல்லது எவ்வாறு தோன்றுகிறது என்பதை பார்த்தோம். அதிலே உலக அமைதியை போல இருக்கும் அறிவெல்லாம் கடந்த அமைதி, நண்பர்களிடமிருந்து வரும் அமைதி, பிள்ளைகளிடமிருந்து வரும் அமைதி. சோ சரியான பதில் வந்து அறிவெல்லாம் கடந்த அமைதி நமக்கு வருகிறது அப்படின்னு பிலிப்பியர் 4:7 இறை வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது இறைவன் நமக்கு அறிவெல்லாம் கடந்த, அதாவது நம்முடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக அமைதியை தன் மக்களுக்கு கொடுக்கின்றார். சரி, 5வது பாவத்தின் மேல் நாம் வெற்றி பெறுவது எப்படி என்று பார்த்தோம். கற்பனையின் மூலம், இயற்கை நெறிகளால், பழைய இயல்பு சிலுவையில் அறையப்படுவதால், தொழுகை அதாவது வழிபாட்டிலே பங்கு பெறுவதால் அப்படின்னு போடப்பட்டிருப்பது. அதிலே சரியான பதில் வந்து 3வது பழைய இயல்பு சிலுவையில் அறையப்படுவதால். அது நமக்கு நம்முடைய வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது நாங்கள் எங்களுடைய பாவ செயலிலிருந்து எவ்வாறு நமக்கு வெற்றி கிடைக்கிறது என்றால் எங்களுடைய பழைய வாழ்வை சிலுவையில் அறைவதனால் அப்படி என்று நாங்கள் பார்த்திருந்தோம். 11வது கேள்வி வந்து தூய ஆவியின் கனிகள் எத்தனை? 5, 7, 9, 10. சரியான பதில் வந்து 3வது 9 அப்படின்னு நாங்கள் பார்த்திருந்தோம். 12வது கீழ்காணும் எது தூய ஆவியின் கனிகளில் ஒன்று அல்ல? சரியோ, தூய ஆவியின் கனிகளில் ஒன்று அல்ல. அன்பு, மகிழ்ச்சி, கோபம், தன்னடக்கம். சோ இதுக்கு சரியான பதில் வந்து 3வது கோபம். கோபம் வந்து தூய ஆவியானவருடைய கனி அல்ல. 13வது உண்மையான வழிபாடு இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சி சாத்தியமா? சரி, ஒரு நாங்கள் உண்மையாகவே வழிபாடு என்னென்று அறிந்து அது அப்படி நாங்கள் பங்கு பெறாமல் போனால் எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியிலே உண்மையான வளர்ச்சியை காண முடியுமா? அதுக்கு பதில் வந்து ஆம், இல்லை, சில சமயம் உறுதி இல்லை. சரியான பதில் வந்து இல்லை. அதாவது வந்து உண்மையான வழிபாடு என்ன என்று அறியாமல் நம்ம சும்மாவே கோயிலுக்கு போய் வருவோம் என்றால் அதில் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை காண முடியாது. ஸோ அதனாலே உண்மையான வழிபாடு என்னென்று நாம் அறிந்து பங்கு பெறும் பொழுதுதான் அதிலே வளர முடிகிறது. ஸோ கடைசி கேள்வி, வழிபாடு என்பது நாம் தேவைகளை பெறுவதற்காக மட்டுமா? சரியோ, ஸோ இதுதான் அந்த 2வது உண்மை வழிபாடு என்றால் என்ன, அதே மாதிரி 1வது உண்மை வழிபாடு என்றால் என்ன என்பதில் நாங்கள் பார்த்திருந்தோம். வழிபாடு என்பது நம்முடைய தேவைகளை பெறுவதற்காக மட்டுமா? பதில்கள் வந்து ஆம், இல்லை, பெரும்பாலும், கடவுள் அப்படி விரும்புகின்றார். ஸோ பதில் வந்து இல்லை என்பது பதில். அதாவது வழிபாடு என்பது நம்முடைய தேவைகளை பெறுவதற்காக செல்லுகின்ற ஒன்று அல்ல. நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததிலே வழிபாடு என்பது உண்மையான இறை வழிபாடு என்பது நாங்கள் இறைவனை அறிந்து கொள்வது. சரியோ, இறைவனை நாம் அறிவதற்காகத்தான் இறை வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறுகின்றோம். இறைவனை அறிவது என்றால் அதுக்கு பல விளக்கங்கள் தரப்பட்டிருந்தது. இறைவனை அறிவதென்றால் இறைவன் யார், இறைவன் எப்படிப்பட்டவர், இறைவன் எல்லாவற்றையும் படைத்தார், எங்களை படைத்தார், எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவ்வாறு வந்து இறைவனை அறியும் பொழுது அந்த அந்த இறை தன்மையை நாங்கள் அறிந்து இறைவனை நாங்கள் புகழ்கிறவர்களாக மாறுகின்றோம். ஸோ அது வழிபாட்டினுடைய உண்மை தன்மை இறைவனை அறிவது. அதுக்கு பின்பு வந்து பார்த்தீர்கள் வழிபாட்டினுடைய உண்மை தன்மை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம், எங்களை எவ்வாறு இறைவனுக்கு பலியாக அர்ப்பணிப்பது. ஸோ இந்த 2ம் இறை வழிபாட்டினுடைய முக்கியமான ஒன்று. இறைவனை அறிவது, எம்மை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது. எம்மை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் எங்களுடைய வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் இறைவன் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றார். அதான் உண்மை. ஆனால் பொதுவாக மக்கள் இறை வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது நாங்கள் பல கோணங்களிலே பார்த்தோம். ஒரு சிலர் கடமைக்காக போவார்கள், ஒரு சிலர் கட்டாயமாய் போகிறார்கள், ஒரு சிலர் நிறைய பேர் வந்து தேவைகளுக்காக போகிறார்கள். அது உண்மை வழிபாடு அல்ல. உண்மை வழிபாடு என்பது இறைவனை அறிவதும் எங்களை இறைவனுக்கு பலியாக அர்ப்பணிப்பதும். ஓகே, ஸோ அதனாலதான் நீங்கள் பார்த்துக்கிட்டால் நாங்கள் முன்பு சில காலம் வந்து எங்களுடைய சிவ வழிபாட்டிலே திருப்பலி வழிபாடை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். திருப்பலி என்பது பலியாக எம்மை அர்ப்பணிப்பது என்றால் இறை வழிபாட்டினுடைய முக்கிய தன்மை என்பது பலியாக நம்மை அர்ப்பணிப்பது. அதனாலதான் இந்த திருச்சபையிலே பலி என்ற வார்த்தை அங்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. இயேசு எங்களுக்காக பலியானார், நாங்கள் எங்களை பலியாக அர்ப்பணிக்க வேண்டும்.
குட். ஸோ இதை பற்றி நீங்கள் அடிக்கடி யோசித்துக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் அவைகள் உங்கள் மனதிலே ஆழமாக பதியும். அப்போ உங்களுக்கு இறை வழிபாடால் என்னென்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோல இன்னொருவர் கூட உங்களோடு கதைக்கும் பொழுது அதை நாங்கள் உங்களுக்கு சரியாக புரிய வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்களும் இறை வழிபாட்டில் பங்கு பெறும் பொழுது அந்த சரியான நோக்கத்தோடு பங்கு பெற்றோம் என்றால் அது உண்மையிலேயே நமக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. ஸோ அப்போ இன்றைக்கு நாங்கள் இறை வழிபாட்டினுடைய 3வது விடயத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதுக்காக எடுக்கப்படுகின்ற இறை வார்த்தை பார்த்து கண்டால் ரோமையர் 12ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும். ஸோ இது உண்மை வழிபாடை பற்றி நமக்கு இந்த இறை வார்த்தை கற்றுக் கொடுக்கின்றது. ரோமையர் 12ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, அப்ப இதுதான் தொடக்க திருச்சபையிலே மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல பாடம். உண்மை வழிபாடு அப்படின்னு சொல்லி வரும்போது தூய பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். அதாவது எங்களை கடவுளுக்கு உகந்த தூய பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் அதுதான் நீங்கள் செய்கின்ற உள்ளார்ந்த வழிபாடு. ஸோ வழிபாட்டிலே உள்ளான நிலை மிக முக்கியம். நம்முடைய உள்ளம் என்பது மிக முக்கியமான ஒன்று. கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அப்ப வழிபாட்டிலே நம்முடைய உள்ளார்ந்த நிலை மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ப இதுதான் உங்களுடைய உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்படின்னா என்ன சொல்லுகிறார் என்றால், நிறைய மக்கள் உலகம் விரும்புவது போல இறைவனுக்கு வழிபாடு செய்கிறார்கள். அது அல்ல இறை வழிபாடு. உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும், அதுதான் இறை வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ? ஏன்னா இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசு இதை தான் பார்த்தார். அதாவது அன்றைக்கு இருந்த சமய வழிபாடுகளும் சமய தலைவர்களும் பார்த்தீர்கள் என்றால் உலக போக்கின்படி இறை வழிபாடு செய்தார்கள். ஆனால் கடவுள் விரும்புவது போல அவருடைய உள்ளம் மாற்றப்படவில்லை. ஸோ அதனாலதான் பார்த்தீர்கள் என்றால் இங்கே உண்மையான இறை வழிபாடு என்பது மற்றவர்கள் உலகத்துக்கு ஏற்றபடி செய்வதல்ல, இறைவனுக்கு ஏற்றபடி நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றம். ஸோ இது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்ப இந்த விடயத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை பிரித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பார்த்துக்கொண்டால் இந்த இறைவசனத்திலே இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக என்று தூய பவுல் ஏன் அவ்வாறு கூறுகிறார் அப்படின்னுதான் இதிலே நாம் பார்க்க போகின்ற ஒன்று. இந்த உலக போக்கின்படி ஒழுக வேண்டாம். சோ அதுல இருந்து நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நிறைய வழிபாடுகள், அதாவது பார்த்தீர்கள் என்றால் சமய மார்க்கங்கள் கூட கிறிஸ்துவ மார்க்கம், இந்து மதம், இஸ்லாமிய மதம் என்று கூட மதங்கள் வேறுபட்டிருக்கிறது ஒன்று. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறை வழிபாடு மக்கள் செய்கிற முறைகள் அதிலே கூட சில மாற்றங்கள் இருக்கும். உதாரணமாக இலங்கை எடுக்கும் பொழுது இலங்கையிலே சில கலாச்சாரங்களோடு இணைந்த முறையிலே சில வழிபாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு கலாச்சாரங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் அவரவர்களுக்கு ஏற்ற சில முறைகள் அதிலே இணைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியோ? உதாரணமாக இலங்கையிலே ஒரு நற்கருணை எழுந்தேற்றம் அப்போ தீப அஞ்சலி, மலர் அஞ்சலி அப்படின்லாம் நாம் செய்வோம். அதை வெள்ளைக்காரர் செய்யறது இல்லை என்றால் அது எங்களுடைய கலாச்சாரத்துல இருந்தது. அதனால நாங்க அந்த மெழுகுதிரி கொடுக்கறதோ மலர் போடுறதோ அது போல நாம் செய்கிறோம். அது போல கொடிமரம் ஏற்றுகிறோம், அதுக்கு பின்பு வீதியை அலங்கரிக்கின்றோம். இது போல நிறைய, அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்முடைய கலாச்சார நிகழ்வுகளை அங்கு நாம் செய்கின்றோம். இது போல நிறைய விடயங்கள் நடைபெறுகிறது. அதாவது ஒரு விடயத்தை ஒரு இறை வழிபாட்டை சிறப்பிக்கிறதுக்கு சில விடயங்கள் செய்வது அது வேற விடயம். ஆனால் இறை வழிபாடே அதுக்குள்ளேயே அடங்கி விட்டது என்று சொன்னால் அது சரியான முறை அல்ல. சோ அதான் நீங்க சொல்லப்படுகிறது என்றால் உலகத்தின் அடிப்படையிலே, அதாவது உலக போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள் அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாரம்பரியங்களோ அல்லது நாம் கடைபிடித்து வருகிற சில முறைகளோ இறை வழிபாட்டுக்கு ஒவ்வாத ஒன்றாக இருக்குமாக இருந்தால், இறை வார்த்தைக்கு ஒவ்வாத ஒன்றாக இருக்குமாக இருந்தால்
அங்கே வந்து உண்மையிலே இறைவன் மகிமைப்படுத்தப்படுவதற்கு பதிலாக அங்கு பாவம் தான் அங்கு நடைபெறுகிறது என்று கூட நாம் சொல்லலாம். உதாரணமாக இஸ்ரேல் மக்கள் முதலாக எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவர்கள் தமக்கென்று ஒரு இறை வழிபாடு விரும்பினார்கள். அப்ப அந்த இறை வழிபாட்டை அவர்கள் எவ்வாறு நடத்த விரும்பினார்கள் என்றால், ஒரு கன்றுக்குட்டியை செய்து, பொன்னால் ஒரு கன்றுக்குட்டியை செய்து, இதுதான் எங்களை வழி நடத்துகிற கடவுள் அப்படின்னு நினைத்து ஒரு வழிபாடு செய்தார்கள். சரியோ? அது அவர்களுக்கு சரி போல இருந்தாலும் கடவுளுடைய பார்வையிலே அது மகா பெரிய பிழையாக தெரிந்தது. சரியோ? அது போலதான் உலக வழியின்படி, ஒழுகின்படி நாங்கள் வழிபாடு செய்கிறோம் என்றால், நாங்கள் வந்து உலகம் விரும்புவது போல அல்லது உலக மக்களுக்காக உலகத்துக்கு ஏற்ற மாதிரியாக நாங்கள் எங்களுடைய வழிபாடை மாற்றி கடவுளை அங்கு மையப்படுத்தாமல் போய்விடுவோமாக இருந்தால் அந்த இறை வழிபாடு உண்மையான இறை வழிபாடு அல்ல, இறைவனுக்கு ஏற்ற இறை வழிபாடு அல்ல. ஸோ அதுதான் நாங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. உதாரணமாக நாங்கள் இலங்கை கலாச்சாரம் அல்லது இந்திய கலாச்சாரத்திலே உள்ள ஒரு பெண் வந்து சாரி உடுத்தி கொண்டு இறை வழிபாட்டுக்கு வருகிறார்கள். இதிலே பிழையாண்டு கேட்டால் பிழை இல்லை, என்றால் அது நாங்கள் சாரி உடுத்துவது எங்களுடைய கலாச்சாரம். சாரி உடுத்தி கொண்டு வந்து இறைவனை அவர்கள் வழிபடுகிறார்கள் என்றால் அது வந்து சரியான ஒரு அதிலே பிழை இல்லை. ஆனால் நாம் வந்து அந்த இறை வழிபாட்டிலே எங்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் செய்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனை நாங்கள் வந்து அதை விட குறைத்து விட்டோம் என்றால் அந்த இறை வழிபாடு வந்து உண்மை இறை வழிபாடு அல்ல. ஆகவேதான் இங்கு சொல்லப்படுகிறது, தூய பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், உலக போக்கின்படி நீங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டாம். அதே நேரத்திலே உலக தேவைகளுக்காக மட்டும் இறை வழிபாடு அமைந்து விடக்கூடாது. அதையும் அங்கே வந்து முன்வைக்க விரும்புகிறார். சரியோ? ஒரு வழிபாடு என்றாலே வெறும் உலக தேவைகளுக்காக, ஒரு சுகத்துக்காக, ஒரு விடுதலைக்காகவே இறை வழிபாடு அப்படி இருந்துடக்கூடாது. கடவுளை அறிவது இறை வழிபாடு, நம்மை அர்ப்பணிப்பது இறை வழிபாடு. அதே அந்த வழிபாட்டிலே நம்முடைய தேவைகளுக்காக நாம் வந்து மன்றாடலாம், நம்முடைய தேவைகளுக்காக சுபம் செய்யலாம், அதிலே ஒரு பிழை அல்ல. ஆனால் வழிபாடே உலக தேவைகளை மையப்படுத்துவதாக இருக்குமாக இருந்தால், அந்த தேவைகளுக்காக மட்டுமே நாங்கள் வழிபாடு செய்கிறதாக இருக்குமாக இருந்தால் அந்த இறை வழிபாடு உண்மை இறை வழிபாடு அல்ல. அப்ப வழிபாடுல இறைவனை நாம் மையப்படுத்த வேண்டும், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையுமே இறைவன் சந்திக்கிறவனாக இருக்கின்றார். ஆகவே அது இரண்டாவது அதில் பார்த்தீர்கள் என்றால், உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்ட இருக்க வேண்டும் சொல்லுகிறார். அதாவது உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்படின்னு தூய பவுல் சொல்லுகிறார். அப்ப இறை வழிபாட்டில் இரண்டாவது முக்கியமான ஒன்று என்னவென்றால், நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். அந்த உள்ள மாற்றம் என்பது இறை வழிபாட்டிலே மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த உள்ள மாற்றம் என்றால் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு எங்களை நாங்கள் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாற்றுவது. இன்னொரு பக்கம் சொல்லுவோம் என்றால், இப்ப இந்த உலக வழிபாடும் உள்ளார்ந்த வழிபாடும் என்னென்று பார்க்கும் பொழுது, இந்த உள்மனமாற்ற வழிபாடு அல்லது உள்ளார்ந்த வழிபாடு என்பது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு வழிபாடு அப்படி என்று கூட நாம் சொல்லிவிடலாம். என்ற உலக பிரகாரமாக செய்யும் பொழுது அங்கு பரிசுத்த ஆவியானவர் ஒதுக்கப்பட்டு விடுகிறார். சரி, வரும் கலாச்சாரம், பாரம்பரியங்கள் முக்கியத்துவம் பெற்று விடுகிறது. ஆனால் நம்முடைய உள்ளார்ந்த வழிபாடு அப்படி என்று வரும் பொழுது அங்கு பரிசுத்த ஆவியானவர் முக்கியப்படுத்தப்படுவார். ஆகவே உள்ளார்ந்த வழிபாடு என்பது நம்முடைய மனமாற்றமும் அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் அப்படி என்று கூட நாங்கள் சொல்லிவிடலாம். சரி, இதுக்கு பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு இறை வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, மார்க்கு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்திலே 6 - 7 வரை உள்ள இறை வார்த்தை. மார்க்கு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்திலே 6 - 7 வரை உள்ள வசனங்கள். அதற்கு இயேசு, வெளிவிடக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசாயா பொருத்தமாக இறைவாக்குரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் அப்படின்ட்டு இயேசு வந்து ஏசாயா இறைவாக்குனர் சொன்னதை முன்காலத்து காட்டுகிறார். இதுல இயேசுவே இதுல என்ன சொல்ல வருகிறார் என்றால், மக்கள் ஆலயத்துக்கு வந்து இறை வழிபாடு செய்கிறார்கள், ஆனால் கடவுள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உதட்டினால் தான் வழிபாடு செய்கிறார்களே தவிர அவருடைய உள்ளம் கடவுளுக்கு ஏற்றதாக இல்லை அப்படின்றதை இறைவனே காண்கிறாராம். அப்ப அங்கு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது, மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். சரியோ? அப்ப அந்த வழிபாட்டுக்கு வருகிற மக்களுக்கு
அவர்கள் எதை கற்பிக்கிறார்கள் என்றால், கடவுள் வார்த்தையை வாசித்து விட்டு அவர்களுடைய கொள்கைகளையும் அவர்களுடைய திட்டங்களையும் தான் மக்களுக்கு கற்பித்து, நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது இப்படி வர வேண்டும், ஆலயத்துக்கு வரும்பொழுது இதை கொண்டு வர வேண்டும், இது இந்த நாள்ல இதான் எங்களுடைய கொண்டாட்டம், இந்த நாள்ல இதான் எங்களுடைய கொண்டாட்டம், இப்படித்தான் நாங்கள் இந்த நாள்ல இதைத்தான் பலியிட வேண்டும், இந்த நாள்ல இதை பலியிடக்கூடாது. இதுதான் மக்களுக்கு கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்ததே தவிர கடவுளுடைய வார்த்தை மக்களுக்கு கற்பிக்கப்படவில்லை. சரியோ? இன்றைக்கும் பார்த்துக்கொண்டால் அது போல நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். நாம் எல்லாரும் ஆலயத்துக்கு போவோம், ஆனால் ஆலயத்திலே அங்கு இறைவனை அறிகின்றோமா என்பதற்கு பதிலாக, ஓகே, இந்த வாரம் இது, அந்த வாரம் இது, இந்த மாதம் இது, அடுத்த மாதம் இது, இது போல நிறைய விடயங்கள் மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறதே தவிர கடவுளை பற்றி அறியப்படுகிறதா அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. ஸோ இவைகளை நாம் மனதிலே வைத்து எங்களை ஆன்மீகத்திலே வளர்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார் இதிலே? அதான், அதாவது மக்கள் உதட்டினாலேயே வழிபாடு செய்கிறார்கள், ஆனால் உள்ளம் எங்கேயோ தூரமா இருக்குது, மனித கற்பனையின்படி வழிபாடு செய்கிறார்கள். சரி, யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அடுத்த வார்த்தையிலே பார்த்தீர்கள் என்றால் உள்ளார்ந்த வழிபாடை பற்றி நாம் அங்கு பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 23 24 வரைக்கும், காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது, அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் அப்படின்ட்டு வழிபட வேண்டும் என்றார். அப்படின்ட்டு இயேசு இதையும் இயேசு தான் சொல்லிக் கொடுக்கிறார் சமாரிய பெண்ணுக்கு. இந்த சமாரியர்கள் யூதர்களோடு இணைந்து வழிபாடு செய்ய முடியாத ஒரு சூழல், அன்றைய கலாச்சார பிரச்சனை இருந்தது. அப்ப யூதர்கள் சமாரியர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப சமாரியர்கள் தாங்களாகவே பிரிந்து ஒரு இறைவனுக்கு வழிபாடு செய்தார்கள். ஆனால் இவர்களும் யூத இறைவனைத்தான் வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் யூதர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளாதனால இவர்கள் பிரிந்து ஒரு வழிபாடு செய்கிறார்கள். சரியோ? எங்க சில இடங்கள்ல எங்க பங்கு இருக்கிறது போல, அந்த பங்குல இருக்கிறவர்கள் இந்த பங்குல ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இது போல அன்றைக்கு இருந்த விடயம். அப்ப இயேசு இந்த சமாரியர்களுக்கு இதை கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், காலம் வருகிறது, ஏன் வந்து விட்டது, காலம் வருகிறது, ஏன் வந்து விட்டது என்றால், இயேசு வருவதற்கு முன்பு இறைவாக்கினர் வழியாக இப்படி மேசியா வருவார் என்று அறிவிக்கப்பட்டது, வந்து விட்டது அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா நான் மேசியாவாகிய நான் இப்பொழுது வந்து விட்டேன். சரி, அதான் காலம் வருகிறது, வந்து விட்டது. அப்போது உண்மையாக இறைவனை வழிபடுவோர், அதான் அந்த முக்கியம். அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது, உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அப்ப அதுக்கு பின்பு இறைவனை உண்மையாக வழிபடுகிறவர்கள் உள்ள உணர்வோடு இறைவனை வழிபடுவார்கள். அதான் சொல்லப்படுகிறது. உள்ளத்தில் வழிபடுவார்கள் என்றால் அப்படி ஒன்றும் கதைக்காமல் மௌனமாக வழிபடுவது என்ற அர்த்தம் அல்ல. உள்ள மாற்றத்தோடு உள்ளத்தில் இருந்து இறைவனை வழிபடுவார்கள், அந்த உள்ள உணர்வோடு வழிபடுவார்கள். சோ இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். அப்ப இறைவன் வழிபாட்டுக்கு வருகிற மக்களிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர்கள் எவ்வாறு இறை தந்தையை வழிபட வேண்டும் என்றால் உள்ளுணர்வோடு இறைவனை வழிபட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். சரியோ? இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புத்தகம் தரப்பட்டிருக்கிறது, அல்லது அப்ப அதுல செபம் இருக்கிறது. நாம் சொல்லுகிறோம், எல்லாம் வல்ல இறைவனே உம்மை போற்றுகிறோம், உலகை படைத்த ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம் என்று நாம் எழுதி இருக்கிறதை அப்படியே வாசித்து கொண்டு போகிறோம் என்று வைப்போம். இதையே அதே செபத்தை நாம் 10 தரம் சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் 11வது தடவை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாய் வாசிக்கும், நம்முடைய உள்ளம் அங்கேயே போயிடும். தெரியும்? அப்போ இறைவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் இறைவனுக்கு உண்மையாகவே வழிபடுகிறோம் என்று சொல்லுகிறோம். உலகை படைத்த ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், எங்கள் பாவங்களை மன்னிக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். ஆனால் நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்த உள்ளான அனுபவம் இல்லாமல், நம் பாவங்களை ஆண்டவர் மன்னித்தாரே என்று அந்த அன்போடு நாங்கள் அதை சொல்லாமல் வெறும் அதில் எழுதி இருக்கிறதை நாங்கள் வாசித்து கொண்டு போகும் பொழுது, உதாரணமாக என் பாவங்களை மன்னித்த ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று நான் சொல்லும் பொழுது உண்மையிலேயே நான் சரியான ஒரு பாவ நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருந்து கொண்டு இறைவனுக்கு விருப்பமே இல்லாத செயல்கள் எல்லாம் செய்து கொண்டு அதுல எழுதப்பட்டிருக்கிறதை நான் என் பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், கடவுள் எவ்வாறு என்னை பார்ப்பார்? அப்ப கடவுள் பார்ப்பார், இவ்வளவு ஒரு தீமைக்குள் இருந்து கொண்டு இவர்கள் உதட்டினால் என்னை வழிபடுகிறார்கள்.
தெரியும். அப்ப அதனாலதான் நீங்க என்ன சொல்லப்படுகிற என்றால், அவங்க தம்மை வழிபடுவோர் தம்முடைய உள்ளத்தில் இருந்து வழிபடுவார், இத்தகையோரை தந்தை விரும்புகிறார். அதுக்கு பின்பு சொல்லப்படுகிறது, கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்ற. அப்ப கடவுள் உருவமற்றவர், உருவமற்றவராக இங்கு சொல்லப்படுகிறார். கடவுளுக்கு உருவம் இல்லை. ஆனால் பின்பு உருவங்கள் அவர்களுக்கு, இறை தந்தைக்கு உருவம் அல்ல, கிறிஸ்துவுக்கு உருவம் கொடுத்தார்கள். அதுக்கு பல பல பலவிதமான இறையியல் காரணங்கள், கருத்துக்கள் காட்டப்படுகிறது. அதையெல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டாம் என்றால் அதற்கு நேரம் இல்லை. இப்ப ஒரு உதாரணமாக ஒன்று சொல்லுவார்கள், அதாவது இயேசுவுக்கு ஒரு சுரூபமோ அல்லது ஒரு படமோ வரையப்படுகிறது. அப்ப அது வரையலாமா? கடவுளுக்கு உருவம் இல்லைத்தானே? அப்படி இருக்கும் பொழுது இயேசு கடவுள், அப்ப அவருக்கு எப்படி நாம் ஒரு உருவம் கொடுப்பது? அப்படி கேட்கும் பொழுது இறையியல் ஆசிரியர்கள் சில பேர் என்ன அதுக்கு என்ன கருத்து சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கடவுளாக இருந்தார், கன்னியின் வயிற்றிலே வந்தார், அதுக்கு பின்பு அவர் மனு உருவெடுத்து பிறந்தார். அவர் மனு உருவெடுத்து பிறந்த பொழுது அவருக்கு உருவம் தோன்றியது, உருவம் அவருக்கு இருந்தது. சோ அதனாலே அந்த உருவத்தின் அடிப்படையிலே சுரூபங்களோ படங்களோ வைக்கப்படுகிறது அப்படி என்று அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. சரி, இது போல இப்ப இறையியல் அடிப்படையிலே பல பல காரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்படுகிறது. அதையும் தாண்டி இன்னொரு விதத்திலே சாதாரண பாமர மக்களுக்கு ஒரு 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 விடயத்தை காட்டாமல் ஒன்றை சொன்னால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலே நாங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு உதவியாக இந்த அடையாளங்கள், படங்கள் காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இப்போ உதாரணமாக இதை லாஜிக்கலா பிசிக்கலா பார்க்கும் பொழுது அது சரியாக தெரிகிறது. பட் சேம் டைம் மக்கள் அதை கடவுளாக எண்ண ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அங்கு தவறு ஏற்பட ஆரம்பிக்கும். தெரியும். ஓகே, அது ஒரு படம் அவ்வளவுதான், இது ஒரு சுருவம் அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒருவர் இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தார், ஓ வெரி குட். ஸோ அவரை பற்றி அறிவது அது ஒரு பிழையும் அல்ல. ஆனால் நம்ம காட்டப்படுகின்ற படமோ சுருவமோ அதை நாங்கள் கடவுளாக பார்த்து இதன் வழியாக நமக்கு நன்மைகள் வருகிறது, இதன் வழியாக நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்று நாம் எப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது அது சிலை வழிபாடு அப்படின்ட்டு திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சரியோ? ஸோ அதனாலேதான் நாங்கள் அதிலே கொஞ்சம் கவனமா இருப்பது நல்ல. இப்போ உதாரணமா எங்களுடைய அம்மா உயிரோடு இருக்கிறா. அப்ப நான் அவையை போய் தொட்டாலும் சரி, அவையிலே முத்தம் கொடுத்தாலும் சரி, மடியிலே படுத்தாலும் சரி, என்னது அம்மா உயிரோடு இருக்கிறான். இதே அம்மா மறித்த பின்பு நாங்க போய் முத்தம் செய்து மடியில படுத்து அப்படி இருப்போமா? இல்ல. அவர்களுக்கு செய்ய கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அடக்கம் பண்ணுகிறோம். அதுபோல ஒரு சுரூபம், ஒரு படம் நம்ம காட்டப்படுகிறது, இப்படி இவர்கள் இருந்தார்கள் என்று. அதை நாங்கள் உயிருள்ள ஒன்றாக பார்க்க ஆரம்பித்தால் அது இறை வழிபாட்டிலே அது தவறு அப்படின்னு திருமறை நமக்கு சொல்லுகிறது. அது நாங்கள் வேறொரு முறை அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்தது நாங்கள் பார்ப்போம். பார்த்தீர்கள் என்றால் தூய பவுல் அந்த முதல் வசனத்திலே சொல்லும் பொழுது, கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். சரியா? அப்ப இந்த வசனத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த படையுங்கள் என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். சரியா? உயிருள்ள பலியாக படையுங்கள் அப்படி என்று. என்றால் அந்த இறை வழிபாட்டிலே பலி அல்லது படைப்பது என்பது மிக முக்கிய ஒரு முக்கிய இடத்தை அது வகுக்கிறது. உதாரணமாக இயேசு தன்னை பலியாக கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அங்கு ஒரு மரணம் உயிர்ப்பு ஏற்படுகிறது. அப்ப அந்த இயேசு நம் எல்லோருக்காகவும் தன்னை ஒரு பலியான செம்மறியாக அர்ப்பணித்தார். ஸோ அங்கு ஒரு பலி ஏற்படுகிறது, படைப்பு ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அதுபோல ஒவ்வொரு இறை வழிபாட்டிலும் இந்த பலி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா? ஒவ்வொரு இறை வழிபாட்டிலும் பலி இருக்க வேண்டும். அந்த பலி என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் தூய பவுல் சொல்லுகிறார், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக எங்களை அர்ப்பணியுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அப்ப இதிலே இந்த இறை வழிபாட்டிலே நடைபெற வேண்டிய ஒன்று பலியாக நம்மை அர்ப்பணிப்பது. அந்த பலி என்பது பார்த்தீர்கள் என்றால் நம்மை கொல்லுவதல்ல, உயிருள்ள பலியாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நம்மை கொல்லக்கூடாது,
ஆனால் எங்களை நாங்கள் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். சரியோ, எங்களை கொல்லக்கூடாது. எங்களை உயிருள்ள பலியாகவே இறைவனுக்கு கொடுத்து நாங்கள் இறைவனுடைய கருவிகளாக வாழ வேண்டும். இதுதான் அந்த இறை வழிபாட்டிலே முக்கியமான ஒன்று. அப்ப இறை வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாம் இறை வழிபாட்டில் பங்கு பெறும் பொழுது அதிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று எங்களை இறைவனுக்கு பலியாக கொடுப்பது. அவ்வளவுதான். பலியாக கொடுக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், இப்ப பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்த்தீர்கள் இறைவன் சொல்லுவார், அதாவது பழுதுபட்டதை, கால் முறிந்ததை, நோயுள்ள மிருகங்களை எனக்கு பலியிடக்கூடாது, அது தீட்டானது அப்படின்னு கடவுள் சொல்லுவார். அப்ப தூய்மையானது, நல்லது, அதே நேரத்திலே முதல் கனி, அதை தான் பலி கொடுக்கும்படி கடவுள் சொல்லுவார். அதுபோல எங்களை நாங்கள் இறைவனுக்கு பலியாக கொடுக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாங்கள் எங்களை இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுடைய பாவங்களுக்காக கட்டாயமாக மனம் வருந்த வேண்டும். என்றால் கடவுள் அந்த கால் உடைந்ததை, நோயுள்ள மிருகங்களை பலியிட வேண்டாம்னு சொன்னார் அல்லவா? அதுபோல நாங்கள் எங்களை பலியிடும் பொழுது, ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தரலும், எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவியறலும், எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றலும் என்ற உணர்வோடு எங்களை நாங்கள் பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். தெரியும், பாவ மன்னிப்பு நாங்கள் கேட்காமல் நாங்கள் எங்களை பலியாக ஒப்பு கொடுக்க முடியாது. அந்த பலி சிறந்த பலி அல்ல. தெரியும். ஆகவே உயிருள்ள பலியாக அர்ப்பணியுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய வழிபாட்டிலே முக்கியமாக எங்களை நாங்கள் பலியாக கொடுக்கின்ற நிகழ்வு நடைபெற வேண்டும். எங்களை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து விட்டு அதுக்கு பின்பு நாங்கள் இறைவனை வாழ்வில் காட்டுகிறவர்களாக, அதான் உயிருள்ள பலியாக நாங்கள் உயிரோடு கிறிஸ்துவை காட்ட வேண்டும் என்பது இறை வழிபாட்டிலே முக்கியமான ஒன்று. சோ இதிலே பார்த்தீர்கள் என்றால் 3 விடயம் எங்களை பலியாக ஒப்பு கொடுப்பதிலே 3 முக்கியமான தன்மை அதிலே அடங்கி இருக்கிறது. சோ இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதிலே ஒன்று பார்த்தீர்கள் எங்களுடைய உடல், அதுக்கு பின்பு எங்களுடைய ஆவி, அதுக்கு பின்பு எங்களுடைய உள்ளம். இந்த 3 நாங்கள் இறைவனுக்கு பலியாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். உயிருள்ள பலியாக எங்களுடைய உடலை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், எங்களுடைய ஆவியை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், எங்களுடைய ஆன்மா அல்லது உள்ளத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 3 முக்கியமான ஒன்று. 3 சேர்ந்ததுதான் நாங்கள். சரி, அப்போ உடல் எதை காட்டுகிறது? உடல் தான் எங்களுடைய வெளி தோற்றம், வெளியிலே காட்டப்படுகிற ஒன்று. உடல் தான் அசைகிறது, அங்கே போகிறது உடல். சரியோ, உடலுக்குள்ளே தான் அந்த ஆவி ஆன்மா அடங்கி இருக்கிறது. நம்முடைய உடல் எங்கு போகிறதோ அங்குதான் நாங்கள் இருக்கின்றோம். அப்ப நம்முடைய உடலை அர்ப்பணிப்பதென்றால் எங்களுடைய உடலை நாங்கள் இறைவனுக்கு ஏற்ற விதமாக பராமரிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் உண்மை வழிபாடு. சரியோ, சோ இதை பற்றி நிறைய புனிதர்கள் கூட பல விடயங்கள் சொல்லியிருப்பார்கள். அன்னை தெரேசா கூட அதை பற்றி நிறைய கூறியிருப்பார்கள். அவை நம்முடைய உடல், அப்போ உதாரணமாக நம்முடைய கண் இயேசுவின் கண்ணாக, நம்முடைய கால் இயேசுவின் காலாக, நம்முடைய கை இயேசுவின் கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய உடல் கடவுளுடைய ஆலயமாக அமைய வேண்டும். சோ முதல்ல உடலை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். சரியோ, சோ இந்த அடிப்படையிலே ஆடை அணிவதாக இருக்கலாம், அல்லது நாம் உண்ணுகிற உணவாக இருக்கலாம், பருகின்ற பானமாக இருக்கலாம், நாம் செய்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் இறைவனை மாட்சிப்படுத்தக்கூடிய விதமாக, இறைவனை மகிமைப்படுத்தக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதனால் நாங்கள் இறைவனை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் மாறுகின்றோம். இரண்டாவது பார்த்தீர்கள் எங்களுடைய ஆவி. சோ எங்களுடைய ஆவி என்று வரும் பொழுது இறைவன் எங்களுக்கு ஒரு ஆவியை தந்து அதன் வழியாக நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். சரியோ, இப்ப இந்த ஆவியிலே தூய ஆவியானவர் கலந்து கொள்ள வேண்டும். சரியோ, தூய ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை இப்பொழுது அவர் வாழ வைக்கிறவராக இருக்க வேண்டும். சரி, இப்ப எங்களுடைய ஆவி எங்களுடைய உடலை விட்டு நீங்கி விட்டது என்றால் நமக்கு உயிர் இல்லாமல் போய்விடும். அப்ப இந்த ஆவி இந்த ஆவியிலே தூய ஆவியானவர் கலந்து கொள்ளாமல் போனால், தூய ஆவியின் அந்த ஆவியிலே ஒன்றிணையாமல் போய்விட்டார் என்றால் நாங்கள் விரும்புவது போல வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் தூய ஆவியினர் வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை தூய்மையாக மாற்றப்படுகிறது. அப்ப அந்த ஆவி என்பது இறைவனோடு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆழமான
உறவை காட்டுகிறது. அதே நேரத்திலே இறைவனுடைய வழியிலே வாழுகின்ற ஒரு நிலையை காட்டுகிறது. அப்ப நம்முடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் கலந்து கொள்வதற்காக நாங்கள் தூய ஆவியானவரை வரவேற்க வேண்டியதும் தூய ஆவியானவரோடு இணைந்து வாழ வேண்டியதும் மிக மிக முக்கியமான ஒன்று. சரியா? சோ முதலாவது உடல், இரண்டாவது இந்த ஆவி. அப்ப உடலை நாங்கள் இறைவனுக்கு ஏற்ற விதமாக கவனிக்கிறோம். இரண்டாவது இப்பொழுது ஆவி என்று வரும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியினால் இயங்குகிற மக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னா எங்களுடைய உள்ளம் அல்லது ஆன்மா அப்படின்னு சொல்லப்படும். சரியோ? இந்த உள்ளம் ஆன்மா அப்படின்னு சொன்னால் இந்த இங்கேதான் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கின்றோம். இங்குதான் நாங்கள் திட்டங்கள் போடுகின்றோம். இங்குதான் நமக்கு விருப்பு வெறுப்பு எல்லாமே இங்குதான் வருகிறது. அப்ப அந்த ஆன்மா என்பது பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுது நம்முடைய ஆவி தூய ஆவியினால் இயக்கப்படுகின்றதோ அப்பொழுது நம்முடைய ஆன்மா இறைவனுக்கு ஏற்றதாக மாறும். அப்படி இறைவனுக்கு ஏற்றதாக மாறுகிறது என்றால் அந்த அந்த உள்ளம் அல்லது ஆன்மா அங்குதான் எங்களுடைய தீர்மானங்கள், திட்டங்கள், எங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு, அந்த இதுக்குள்ள. அப்ப அந்த ஆன்மா தூய ஆவியினால் இயக்கப்படும் பொழுது மட்டும்தான் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும். அந்த ஆன்மா பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படாமல் போய்விட்டதென்றால் எங்களுடைய ஆன்மா மரித்து போய்விடும். அதாவது உலகத்துக்கு ஏற்ற எண்ணங்கள், உலகத்துக்கு ஏற்ற திட்டங்கள், உலகத்துக்கு ஏற்ற விதமாகவே நம்முடைய ஆன்மா விரும்பி கொண்டிருக்கும். அதை தான் நாம் செய்து கொண்டிருப்போம். அப்ப நம்முடைய ஆன்மா அங்கே இறந்து போயிருக்கிறது. அப்ப இதுல ஒன்றை கவனிப்போம். நம்முடைய உடல் வெளியடையாளம், ஆவி நம்மை இயக்குகிறது. ஆன்மா நாம் இயங்குவதற்கு என்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுப்பது இந்த ஆன்மா. அப்ப இந்த ஆன்மா என்ன விரும்புகிறதோ அதை நாங்கள் செய்ய போகிறோம். சரியோ? அப்ப இந்த ஆன்மா தூய ஆவியினால் இயக்கப்பட்டால் நாம் சரியானதை செய்ய விரும்புவோம், சரியானதை பார்க்க விரும்புவோம், சரியான இடத்துக்கு போக விரும்புவோம். அப்ப நம்முடைய உடல் சரியானதை நோக்கி பயணிக்கின்றது. அப்ப நாங்கள் எங்களை அர்ப்பணிப்பது அப்படின்னு வரும் பொழுது நம்முடைய உடல், ஆவி, ஆன்மா அல்லது உடல், ஆவி, உள்ளம் இவைகளை நாங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அப்படின்னு சொல்லலாம். அதான் உயிருள்ள பலியாக அர்ப்பணிப்பது. அப்ப எங்களிடத்தில் இப்ப உயிருள்ள பலியாக அர்ப்பணிப்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரிய வேண்டும். இதுதான் உயிருள்ள பலியாக அர்ப்பணிப்பது. சரி, இப்ப கடைசியா நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் பழைய அதை நாங்க பார்த்துட்டோம். பழைய உடன்படிக்கை அல்லது புதிய உடன்படிக்கை, இந்த ரெண்டையும் பார்க்கலாம். பழைய உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாட்டிலே நடைபெற்ற இறை வழிபாட்டு முறைகள் அல்லது பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை முறை. புதிய உடன்படிக்கை என்று வரும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே நடைபெற வேண்டிய இறை வழிபாடு அல்லது புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை முறை அப்படின்னு கூட நாங்கள் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு முறையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு மக்களுடைய வாழ்க்கை முறையும் இறை வழிபாடும் எதிலே தங்கி இருந்ததென்றால் இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டங்களிலே 10 கட்டளைகளே அடங்கி இருந்தது. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த சட்டம், இந்த கட்டளை இவ்வாறு சொல்லப்படுகிறது, ஆகவே நாங்கள் அவ்வாறு செய்தால் போதும், அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறது அப்படி என்றுதான் அவர்கள் எண்ணினார்கள். அதனாலதான் அந்த உள்ளம் அவர்களுக்கு மாற்றப்படாமல் போனது. வெறும் சட்டத்திலும் கற்பனைகளிலுமே அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப எதுவாக இருந்தாலும், இப்போ ஒரு ஆலய வழிபாடாக இருக்குமாக இருந்தால் அந்த ஆலய வழிபாட்டிலே என்னென்ன சடங்கு முறைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அந்த சடங்கு முறைகளில் தான் அவர்களுக்கு கவனம் இருந்தது. அப்ப இந்த சடங்கு முறைகளை நாங்கள் செய்து விட்டோம் என்றால் நாங்கள் உண்மையாகவே இறைவனுக்கு வழிபாடு செய்து விட்டோம் என்ற நிறைவிலே தான் அன்றைய பழைய ஏற்பாட்டு மக்கள் வாழ்ந்தார்கள். உதாரணமாக பாவ மன்னிப்புக்காக இதை பலியிடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் கூறுவார். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதை பலியிட்டால் எங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிற்று, அவை நாங்கள் உண்மையாகவே இறைவனுக்கு வழிபாடு செய்து விட்டோம் என்று எண்ணினார்கள். அதனாலே பலியிடுவதிலே கவனம் செலுத்தினார்கள். ஆனால் உள்ளத்தின் மாற்றம் அவர்களுக்கு அங்கு ஏற்படாமல் இருந்தது. வெறும் சடங்கு முறைகள் தான் அங்கு முக்கியத்துவம் படுத்தப்பட்டது. இதுதான் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை முறையாக இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே முழுக்க மக்கள் சட்டங்களிலும் கற்பனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்வதிலே தான் கவனம் செலுத்தினார்கள். ஆனால் அவருடைய உள்ளம் பார்த்துக்கின்றால் மாற முடியாத ஒரு நிலையும் இருந்தது, உள்ளத்திலே மாற்றமும் வராத ஒரு நிலை இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால்,
புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை அப்படின்னு வரும் பொழுது அங்கு இயேசு தன்னை எங்களுக்கு பலியாக தந்து எங்களை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றி இயேசு அதுக்கு பின்பு அந்த 10 கட்டளைகளையே 2ஆக சுருக்கி அந்த 2 கிளையும் இணைத்து தந்தார். அதாவது 10 கட்டளை 2 முக்கியமான கட்டளை. ஒன்று, முழு மனதோடு இறைவனை நீங்கள் வழிபடுங்கள். அதுக்கு பின்பு உங்களை நேசிப்பது போல உங்கள் அயலாரை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விடயங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். சரியோ? இப்ப பழைய ஏற்பாடுல நீங்கள் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று நீங்கள் வாழ்ந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நீங்கள் இப்பொழுது இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். ஒருவர் உங்களுக்கு ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீங்கள் மறுகன்னத்தை காட்டுங்கள் அப்படி என்று இயேசு சொல்லி கொடுப்பார். ஆனா பழைய ஏற்பாடுல அப்படி இல்லை. ஒரு கன்னத்திலே இருந்தால் நாங்கள் மறுகன்னத்திலே அடிக்க வேண்டும். அப்படிதான் இருந்தது. சரியா? பல்லுக்கு பல். ஒருவர் உன்னை பல்லை அடித்து உடைத்தால் நீ அவருடைய பல்லை அடித்து உடைக்க வேண்டும். ஏன்னா அது தண்டனையாக, இப்போ ஒருவர் இதை தவறு செய்ததுனாலே அவருக்கு திருப்பி அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. இயேசு என்ன சொன்னார் என்றால், இல்லை, அது பழைய ஏற்பாட்டு முறைகள். இப்பொழுது நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால், ஒருவர் உங்களுக்கு ஒரு கன்னத்தில் இருந்தால் நீங்கள் மறுகன்னத்தை காட்டுங்கள். அதுபோல ஒருவர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால், உடல் உறவு கொண்டால் அது விபச்சாரம் அப்படி என்று, விபச்சார பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இயேசு என்ன சொன்னார் என்றால், அப்படி அல்ல, நீங்கள் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப உங்களுடைய உள்ளம் தான் முக்கியம் அப்படி என்று இயேசு முன் கொண்டு வருவார். பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய அசைவுகள், நம்முடைய செயல்கள் முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய உள்ளத்தின் மாற்றம் தான் முக்கியத்துவமாக மாற்றப்பட்டது. சோ அதனாலதான் பார்த்துக்கண்டால் பழைய ஏற்பாட்டினுடைய முறைக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய முறைகளுக்கும் வித்தியாசம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே என்ன நடந்தது, இப்பொழுது என்ன பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்றால், அது திருப்ப வழிபாடுகள் அல்லது சில முறைகள் எல்லாமே வெறும் அந்த வெளி செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் ஸ்டில் இப்பொழுதும் பல இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உள் நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா, பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்பது இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே எல்லா இடங்களிலும் இருக்கிறதை பார்க்கலாம். சரியோ? இப்ப கிறிஸ்தவ அமைப்புகள்லயே பிரிவுகள் இருக்குதான். இப்ப கேத்தலிக், அதே மாதிரி பெண்டிகோஸா இருக்கலாம், புரொட்டஸ்டன்ஸா இருக்கலாம், அல்லது ஓர்த்தடாக்ஸா இருக்கலாம். இப்படியெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது கூட அங்காங்கே கன இடங்களிலே பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா, அல்லது அவருடைய இறையியலுக்கு அல்லது சடங்கு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்றதே ஒரு பெரிய பெரிய கேள்வியும் போராட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரியோ? இப்ப நிறைய இடங்களிலே மக்கள் வெறும் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போகிறார்கள். உள்ளான வழிபாடு இல்லாமல் வெளி வழிபாடு நிறைய நடந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அப்ப நாம் கடைசியாக பார்க்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 18வது இறைவார்த்தை. 2 கொரிந்தியர் 3:18. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கின்றோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றம் அடைகின்றோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே அப்படின்ட்டு தூய பவுல் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், நாங்கள் இப்பொழுது முக்காடு இல்லாமல், சரியா, முக்காடு இல்லாத முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கின்றோம் அப்படி என்று சொல்லுகிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீர்கள், அதுக்கு இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது விடுதலை பயணம் அல்லது யாத்திரை ஆகமம் 34ஆம் அதிகாரத்திலே 35வது இறை வார்த்தை. இது மோய்சனுக்கு நடந்த ஒரு சம்பவம். சரியோ? இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த மோய்சன் சீனாய் மலையிலே 40 நாட்கள் காத்திருந்து இந்த 10 கட்டளைகளை வேண்டிக் கொண்டு வருவார். சரி, அது வேண்டிக் கொண்டு வரும் பொழுது அவர் அந்த கடவுளுடைய பிரசன்னத்துல இருந்ததுனாலே அவர் இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்ததாம். அப்ப மக்களால் அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் இருந்ததாம். மக்களால் அவர்கிட்ட வர முடியாமல் இருக்க, அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் இருக்க என்றால் அவர் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து வெளியே வருகிறார். அப்ப மோயிசனுடைய முகத்தை அவர்கள் பார்க்க முடியாமல் இருந்ததாலே மோயிசன் என்ன செய்தார் என்றால் அந்த முகத்தை அவருடைய முக்காடு போட்டு மறைத்து கொண்டார்.
அதனாலேதான் மக்களால் அவரோடு பேச முடிந்தது. அப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்றால், அவர் மக்களோடு எல்லாம் பேசிய பின்பு முதல் அவர் 10 கட்டளோடு வந்தார். இவர்கள் கன்றுக்குட்டி வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அதை அவர் அந்த 10 கற்பனைகளையும் எறிந்து உடைத்து போடுவார். அதுக்கு பின்பு திருப்பவும் அவர் போய் ஆண்டவரோடு இருப்பார். அப்ப உள்ளே திருப்ப ஆண்டவரிடத்திலே போன உடனே அவர் அந்த முகத்திரையை எடுத்து விட்டாராம். திருப்பி இறங்கி வரும்பொழுது அந்த முகத்திரையை போட்டுக்கொண்டு வந்தாராம். என்றால் அவ்வளவு பிரசன்னம் அவருடைய முகத்திலே இருந்ததுனாலே. அப்ப இங்கே தூய பவுல் இப்ப அதோடு எங்களை ஒப்பிடுகிறார். அவர் எவ்வாறு ஒப்பிடுகிறார் என்றால், நாங்கள் இப்பொழுது எவ்வாறு அன்றைக்கு மோயிசன் இறைவனோடு ஒன்றிணைந்து இருந்து வெளியே வரும் பொழுது இறைவனுடைய ஒளி அவருடைய முகத்திலே பிரகாசித்ததோ, அதுபோல நாங்கள் இப்பொழுது இறைவனை உண்மையாய் வழிபடும் பொழுது இறைவனுடைய பிரசன்னம் எங்களுடைய முகத்தில் அல்ல, நம்முடைய உள்ளத்திலே பிரகாசிக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார். சரியோ? அப்ப நம்முடைய உள்ளம் ஒளிர்வடைகிறது, நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. சோ அப்ப உண்மை வழிபாடு என்றாலே என்னென்று பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய பாவ கரைகள் நீங்கி நம்முடைய உள்ளம் இறைவனுக்குள் பிரகாசிக்கின்ற நிலைதான் உண்மை இறை வழிபாடு. சரியோ? அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேற மதங்களிலே, முக்கியமாக நிறைய இந்த சைவ சமய மதங்களிலே பார்த்தீர்கள் என்றால், அந்த ஞானம் பெறுதல் அல்லது இறைவனுடைய ஒளி பெறுதல் அப்படி என்றதுக்காக நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை ஒருத்து ஒடுக்கி ஒரு வனாந்திரத்திலே ஒரு காட்டு பகுதியிலே இருக்கின்ற ஒரு பழக்கம் எல்லாம் பார்க்கலாம். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், எங்களுடைய உள்ளம் ஒளிர்வடைய வேண்டும், அதற்காக நாங்கள் எங்களை அடக்கி ஒடுக்கி இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தனிமையாக போய் நாங்கள் இருக்கிறோம் அப்படி என்று சொல்லுவார்கள். சரியோ? ஈவன் புத்தர் கூட அப்படிப்பட்ட ஒரு ஞானம் பெற்றார், அதனாலதான் அதிலிருந்து அவருடைய படிப்பினைகள் வளர்ந்திருக்கிறது அப்படி என்று சொல்லுவார்கள். சரி, இப்ப கிறிஸ்தவத்திலே வரும் பொழுது அப்ப நாங்கள் உள்ளத்தின் ஒளி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப நாங்கள் எல்லாவற்றையும் ஒருத்து போய் ஒரு வனாந்திரத்தில் இருப்பதா, அல்லது நாங்கள் ஒரு துறவரமாக எல்லாவற்றையும் துறந்து ஒரு இடத்திலே போய் இருப்பதனால் நம்முடைய உள்ளம் ஒளிர்வடையுமா, நம்முடைய வாழ்க்கை ஒளிர்வடையுமா அப்படின்னு கேட்டால், கடவுள் எங்களுக்கு வகுத்து விட்ட திட்டம் என்னவென்றால், இல்லை, நீங்கள் உண்மையாகவே இறைவனை வழிபடுவதென்றால் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து தூய ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களாக இருந்தால், தூய ஆவியானவர் உங்களுக்குள் குடிகொள்வதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களாக இருந்தால், அப்பொழுது உங்களுடைய உள்ளம் ஒளிர்வடையும். அதுக்காக நீங்கள் உங்களை ஒருத்து எங்கேயோ போய் தனிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய உள்ளம் ஒளிர் பெற்று நீங்கள் இந்த உலகிலே இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழுங்கள். நீங்கள் அங்கங்கே ஒதுங்கி போயிடக்கூடாது, மக்களை விட்டுலாம் நீங்கள் போயிடக்கூடாது. நீங்கள் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களை உங்களை நேசிப்பது போல நேசித்து நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்ட்டு இதுதான் உண்மை படிப்பினை. சோ அதனாலதான் பார்த்தீர்கள் என்றால், எல்லா மதங்களுடைய போதனைகளோடு ஒப்பிடும் பொழுது கிறிஸ்தவ போதனை என்பது வேறுபட்டு நிற்கிறது. அதை தான் நாங்கள் நிறை உண்மை அப்படி என்று சொல்லுகின்றோம். என்றால் நிறைய மற்ற சமயங்களிலே அவர்கள் ஒரு உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த உண்மை தெரியாமலேயே இருக்கிறது. சரியோ? உதாரணமா நான் சொன்னது போல உள்ள தூய்மைக்கு என்ன செய்யலாம்னுட்டு நிறைய மக்கள் காட்டிலே போயிருப்பது, ஒருத்து போயிருப்பது, திருமணமாகாமல் இருப்பது, உலக இன்பங்களை தவிர்த்து வாழ்வது, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு நிறை உண்மை சொல்லப்படுகிறது என்னவென்றால், உங்கள் உள்ள தூய்மைக்கு நீங்கள் ஒன்றும் ஒருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள், அங்கே உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படும். அந்த உள்ளம் புதுப்பிக்கப்படும் பொழுது உண்மையான அன்பு, உண்மையான வாழ்வு, உண்மையான பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையிலே வரும். அப்பொழுது நீங்கள் எது தேவையில்லையோ அதை நீங்கள் ஒதுக்கி வைப்பீர்கள், எது தேவையோ அதோடு நீங்கள் வாழ்வீர்கள். சோ அவ்வளவுதான், வெரி சிம்பிள். சோ ஆகவே உண்மை இறை வழிபாடு என்பது இதுதான். உண்மையான இறை வழிபாடு என்பது எங்களுடைய தேவைகளுக்காக கடவுளை தேடுவதல்ல, இறைவனுக்காக இறைவனை தேடி வருவதுதான் உண்மை வழிபாடு. உண்மையான உலகை படைத்தவரை நாங்கள் தேடும் பொழுது, எங்களை படைத்தவரை தேடும் பொழுது எங்களுக்கு வேண்டியது இறைவனால் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் படைத்தவரை தேடாமல் படைப்பை மட்டும் தேடினால், எங்களுக்கு தேவையானதை மட்டும் தேடிக்கொண்டிருந்தோம் என்றால் அது உண்மை வழிபாடு அல்ல. இறைவனை தேடுவது உண்மை வழிபாடு. நமக்கு தேவைகள் இறைவனால் கொடுக்கப்படும். இரண்டாவது, எங்களை இறைவனுக்கு தூய பலியாக ஒப்பு கொடுப்பது உண்மையான இறை வழிபாடு. எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளாமல் எவ்வளவு இறை வழிபாட்டிலே பங்கு பெற்றினாலும் கடவுளுடைய பார்வையிலே நாங்கள் உண்மை வழிபாடு செய்யவில்லை.
ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்ப இன்றைக்கு நாம் இப்பொழுது பார்த்த விடயத்துக்கும் நான் எங்களுடைய இணையதளத்திலே முதல்ல போட்டது போல கேள்வி பதில் அப்படின்னு போடுகிறேன். அப்ப நீங்கள் அதிலே சரியானதை குறித்து வைத்துக் கொண்டாலே ஓகே, எடுத்த நோட்ஸ் அதுல அப்படியே இருக்கிறத நீங்க வச்சுக்கொள்ளலாம். ஓகே, நாங்க இப்பொழுது சுபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த ஒரு மணி நேரத்தை உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக ஒதுக்கி உம்முடைய பாதத்தில் காத்திருந்ததை நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டோர், நாம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம்மை தேடுகிற மக்களுக்கு நீர் அனைத்தையும் நிறைவாக கொடுக்கின்றீர். முதலில் இறைவனுக்கு ஏற்புடையதை தேடுங்கள், அப்பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆகவே இந்த நேரத்தில் உமக்கு ஏற்புடையதை தேடிக்கொண்டிருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீரே சந்தித்து இவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல் சுகத்தையும் மன சமாதானத்தையும், வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் வேண்டிய அனைத்து நன்மைகளையும் ஆசிரையும் நிறைவாக தந்து ஆசீர்வதித்தரலும். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் உண்மை வழிபாடு என்றால் என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். இவைகளை கேட்கின்ற நாம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளாமல் வெளிவேடக்காரர்களாக இருந்து விடாமல் எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்வதற்காக உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் விரும்புவது போன்ற வழிபாடை நாங்கள் செய்வதற்கும், நீர் விரும்புவது போல நாங்கள் உம்மை வழிபடுவதற்கும் நீர்தாம் இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதியும். எங்களை உயிருள்ள பலியாக நாங்கள் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை நீர்தாம் இந்த நேரத்தில் உம்முடைய திருரத்தத்தினால் கழுவும். உம்முடைய முன்னிலையில் நாங்கள் எவ்வளவு கரைபடைந்தவர்களாக இருந்தாலும் நீர் எங்களை தூய்மையின் பிள்ளைகளாக மாற்றும் இறைவன். ஆகவே இந்த நேரத்தில் நீர்தாமே எங்களை தூய்மையான பலியாக மாற்றி எங்களை ஆசீர்வதியும். அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தோடு வாழவும், உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும், எல்லோர் மத்தியிலும் நாங்கள் உம்முடைய அன்பை கொடுத்து வாழவும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் உடலை உம்முடைய ஆலயமாக மாற்று. எங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் நீர் குடிகொண்டு எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆவியிலே உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை தந்து எங்களை வழி நடத்தியறலாம். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி எங்கள் எல்லோரையும் உம்முடைய திருக்கரங்கள் அர்ப்பணித்து நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.